சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் இலங்கைக்கும் இடையில் நேற்று நடந்த கிரிக்கெட் போட்டிக்கு பிறகு அமெரிக்காவோட கிரிக்கெட் மைதானங்கள் அதில் தரம் சம்பந்தமான விஷயம் இன்றைக்கு கிரிக்கெட் ரசிகர்கள் மத்தியில் மிக பிரதானமான ஒரு பேசு பொருளாக மாறியிருக்கு. குறிப்பாக சர்வதேச போட்டிகளை நடத்தக்கூடிய அளவுக்கு அமெரிக்காவோட கிரிக்கெட் மைதானங்கள் இருக்கான்ற கேள்வியும் சந்தேகமும் சர்ச்சையும் கூட இப்போ உருவாகியிருக்கு. ஐசிசியோட மிகப்பெரிய ஒரு டூர்னமெண்ட், மிகப்பெரிய ஒரு ஈவெண்ட், கிரிக்கெட் டூர்னமெண்ட் அமெரிக்காவில் நடத்தப்படுறது இதுதான் முதல் சந்தர்ப்பம். இதுக்காக தற்காலிகமான மைதானங்கள் அமெரிக்காவில் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த டூர்னமெண்ட் முடிஞ்சதுக்கு பிறகு அந்த மைதானங்கள் எல்லாமே அங்கிருந்து அகற்றப்படும். இப்படி அமைக்கப்பட்டிருக்கிற மைதானங்களில் மிக முக்கியமான ஒரு மைதானம் தான் நியூயார்க்கில் இருக்கிற கிரிக்கெட் ஸ்டேடியம். அந்த கிரிக்கெட் மைதானத்தில் தான் நேற்றைய சவுத் ஆப்பிரிக்கா ஸ்ரீலங்கா போட்டி நடக்குது. இதில் வெறும் 77 ஓட்டங்களை மட்டும் இலங்கை அணியால் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருந்தது. ஆனால் இது T20 கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் சாதாரணமான ஒரு வெற்றி இலக்கு. இந்த வெற்றி இலக்கு அடைகிறதுக்கு சவுத் ஆப்பிரிக்காவுக்கு 17 ஓவர்கள் தேவைப்படுது. 17வது ஓவரில் தான் சவுத் ஆப்பிரிக்கா வெற்றியை தடுமாறி பதிவு செஞ்சிருந்தது. இப்போ இந்த காணொலியை பார்க்குறவர்கள் சில நேரங்களில் விமர்சிக்க முடியும், இலங்கை அணியின் ஆதரவாளர்கள் இதை சமாளிக்கிறதுக்காக மழுப்புறதுக்காக ஆட தெரியாதவன் மேட கோணல் என்ற மாதிரியான காரணத்தை முன்வைக்கிற மாதிரி மைதானம் சரியில்லைன்ற காரணத்தை முன்வைக்கிறாங்கன்னு சொல்ல முடியும். ஆனால் இதே கிரவுண்டில் தான் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் வார 9ஆம் தேதி இந்த போட்டி நடக்க இருக்கு. அப்போ அந்த போட்டியில் என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். சில நேரங்கள் அதுக்கு முதல்ல அந்த மைதானம் சீரமைக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் கூட உருவாக முடியும். எப்படியா இருந்தாலும் இந்த போட்டியில் வெறும் 77 ஓட்டங்கள், அதை கடக்கிறதுக்கு 17வது ஓவர் வரைக்கும் சவுத் ஆப்பிரிக்கா போராட வேண்டி இருந்தது. அப்போ உண்மையிலேயே அமெரிக்க மைதானங்கள் சம்பந்தமான ஒரு சர்ச்சை இருக்கான்றதை பற்றி தான் இந்த காணொலியில் இன்னும் கொஞ்சம் தெளிவாக பார்க்க போகிறோம். வணக்கம், நான் ரிஷாந்த் ராஜ். நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற இலங்கை அணி தலைவர் வனிந்து ஹசரங்க நாங்கள் முதல்ல துடுப்படுத்தாட போகிறோம் என்று சொல்லி ஒரு தீர்மானத்தை எடுக்கிறாரு. இது சர்ச்சைக்குரிய ஒரு தீர்மானமாக இருந்தது. ஏன்னு சொன்னால் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் புதிய மைதானங்கள், அந்த மைதானத்தில் பயிற்சி போட்டியில் சவுத் ஆப்பிரிக்காவும் விளையாடுனது கிடையாது, இலங்கை அணியும் விளையாடினது கிடையாது. அப்போ எப்படி அந்த மைதானம் இருக்கும்ன்றது யாருக்குமே தெரியாது. அந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் எப்படி ரியாக்ட் பண்ணும், அதிகமான பவுன்சருக்கு இருக்குமா இல்லாட்டி ஸ்லோ பிச்சாக இருக்குமான்றது யாருக்குமே தெரியாது. அப்போ இதுக்காக வனிந்து ஹசரங்க முதல்ல நாங்கள் துடுப்படுத்தாட போகிறோம் என்று சொல்லி ஒரு தீர்மானத்தை எடுத்தார் என்ற விமர்சனம் கூட இப்போ வரைக்கும் இருக்குது. ஆனால் இந்த போட்டி முடிஞ்சதுக்கு பிறகு வனிந்து ஹசரங்க ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் ஊடக சந்திப்பில் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இந்த பிச் கடினமானதுன்றது எங்களுக்கு தெரியும், 120 ஓட்டங்களை மட்டுமே பெற்றுக்கொள்ளக்கூடிய பிச்சுன்றதும் எங்களுக்கு தெரியும். ஆனால் எங்களுடைய அணியை பற்றி பார்க்குற நேரத்தில் பேட்டிங்கை விட துடுப்பாட்டத்தை விட பந்து வீச்சு தான் வலிமையானது. அப்போ ஸ்கோப் போர்டில் ஒரு டோட்டலை வச்சு கொண்டு அதை சமாளிக்கிறது, கட்டுப்படுத்துறது இலகுவானதாக இருக்கும்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்த்திருந்தோம். 120 பெறக்கூடிய மைதானமாக இருந்தாலும் 160, 170 என்ற ஓட்ட எண்ணிக்கையை குவிக்கிறது எங்களுடைய நோக்கமாக இருந்தது. எங்களுடைய பந்து வீச்சினுடைய பலம் கருதி தான் இந்த தீர்மானத்தை நாங்கள் எடுத்தோம்னு சொல்லி அவர் எடுத்த தீர்மானத்தை நியாயப்படுத்தி இருந்தார். அந்த அடிப்படையில் அது சரியான தீர்மானமாக இருக்க முடியும் அவருடைய கருத்தின் அடிப்படையில். அதே நேரம் சவுத் ஆப்பிரிக்காவோட அணித்தலைவர் ஐடன் மெக்ரமும் சொல்லியிருந்தார், இது துடுப்பாட்டத்தை பொறுத்த வரைக்கும் கடினமான ஒரு ஆடுகளம்ன்றதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது, தடுமாற வேண்டி இருந்தது, எங்களுக்கு அதை ஊகிக்க முடியாத ஒரு நிலைமை இருந்ததுன்னு சொல்லி அவரும் ஏற்றுக்கொண்டிருந்தார். ஸ்ரீலங்கா டீமால் 77 ஓட்டங்களை மட்டும்தான் பெற்றுக்கொள்ள முடியுது. அதுலேயும் குறிப்பாக 3 வீரர்களை தவிர மற்ற எல்லாருமே ஒற்றை இலக்க ஓட்டங்களோட ஆட்டம் இழக்கிறாங்க. 4 பேர் 0, எந்த விதமான ஓட்டங்களையும் பெற முடியாமல் போகுது. அணித்தலைவர் வனிந்து ஹசரங்க, சதீர சமரவிக்ரம, மதிஷ பத்திரன, நுவான் துஷார, இந்த 4 பேரும் எந்த விதமான ஓட்டங்களையும் பெற்றுக்கொள்ளாமல் ஆட்டம் இழக்கிறாங்க. 3 துடுப்பாட்ட வீரர்களால் மட்டும்தான் இரட்டை இலக்க ஓட்டங்களை பெற்றுக்கொள்ள முடியுது. குசல் மெண்டிஸ் 19 ஓட்டங்களை பெற்றுக்கொள்கிறாரு, 30 பந்துகளை எதிர்கொண்டு. கமிந்து மெண்டிஸ் 11 ஓட்டங்களை பெற்றுக்கொள்கிறாரு. அஞ்சலோ மெத்யூஸ் 2 சிக்ஸர்கள் உட்பட 16 பந்துகளை சந்தித்து 16 ஓட்டங்களை மட்டும் பெற்றுக்கொள்கிறாரு. மற்ற எல்லாருமே ஒற்றை இலக்க ஓட்டங்களோட ஆட்டம் இழக்கிறாங்க. 19.1 பந்துகளை எதிர்கொண்டு 20 ஓவர்களும் நிறைவு பெறாத நிலையில் 77 ஓட்டங்களை மட்டும்தான் இலங்கை அணியால் பெற்றுக்கொள்ள முடியுது. அன்ரிச் நோக்கியா 4 விக்கெட்டுகளை கைப்பற்றுறாரு. கேஷவ் மகாராஜ் 2 விக்கெட்டுகள், பாத்மன் 1 விக்கெட், ககிசோ ரபாடா 2 விக்கெட்டுகள் என்று சொல்லி விக்கெட்டுகளையும் இலங்கை அணி அடுத்தடுத்து பறிகொடுக்க வேண்டிய நிலைமை உருவாகி இருந்தது. தடுமாறி 77 ஓட்டங்களை மட்டும் இலங்கை அணி பெற்றுக்கொள்ளுது. 77 ஓட்டங்கள்ன்றது கிரிக்கெட்டை T20 கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் மிக சாதாரணமாக எளிமையாக கடக்கக்கூடிய ஒரு ஓட்ட எண்ணிக்கை. ஆனால் சவுத் ஆப்பிரிக்கா தடுமாறி தான் இந்த வெற்றி இலக்கை அடைஞ்சு கொள்ளுது.
16 ஓவர்கள் 2 பந்துகளை எதிர்கொண்டு சவுத் ஆப்பிரிக்கா 80 ஓட்டங்களை பெற்றுக்கொள்ளுது, வெற்றி இலக்கு அடைஞ்சு கொள்ளுது. குயின்டன் டி கோக் 20 ஓட்டங்களை பெற்றுக்கொள்றாரு, ஹென்ட்ரிக்ஸ் 4 ஓட்டங்கள், மேக்ரம் 12, ஸ்டப்ஸ் 13, ஹென்ரி கிளாசன் 19, டேவிட் மில்லர் 6 என்று சொல்லி அதிரடியான துடுப்பாட்டத்தை வெளிப்படுத்தக்கூடிய சவுத் ஆப்பிரிக்க துடுப்பாட்ட வீரர்கள் கூட தடுமாறிக்கொண்டு தான் இந்த வெற்றி இலக்கை அடைஞ்சு கொள்றாங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமாக குறிப்பிட்டு சொல்லக்கூடிய சில புள்ளி விவரங்கள் இருக்கு. 2 டீமுமே எதிர்கொண்ட பந்துகள் எண்ணிக்கை 214, அதில் 127 போல்ஸ் டொட் போல்ஸ்ன்றது மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது. ஒரு T20 வேர்ல்ட் கப் வரலாற்றை பொறுத்த வரைக்கும் இது 2வது இடத்துல இருக்கு. அதிகூடிய டொட் போல்ஸ் பதிவான போட்டி என்று சொல்லி இந்த போட்டியை குறிப்பிட்டு சொல்ல முடியும். இதுக்கு முதல்லையும் 2 போட்டிகள் இதே மாதிரி இருக்கு. 123 டாட் பால்ஸ் பதிவான ஒரு வேர்ல்ட் கப் மேட்ச், 2 மேட்ச் அப்படி இருக்கு. இந்த தொடரில் ஓமானுக்கும் நமீபியாவுக்கும் இடையில நடந்த மேட்ச்லையும் 123 டாட் பால்ஸ் பதிவாகி இருந்தது. அதே மாதிரி 2007ஆம் ஆண்டு இந்தியாவுக்கும் சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் நடந்த ஒரு வேர்ல்ட் கப் மேட்ச்லையும் T20 மேட்ச்லையும் கூட 123 டாட் பால்ஸ் பதிவாகி இருந்தது. அதிகமான டாட் பால்ஸ் பதிவான 2வது இடத்துல இந்த சவுத் ஆப்பிரிக்கா ஸ்ரீலங்கா மேட்ச் இப்போ பதிவாகி இருக்கு. ஒட்டுமொத்தமாக T20 வரலாற்று எடுத்து பார்க்குற நேரத்தில் அயர்லாண்டுக்கும் கென்யாவுக்கும் இடையில் 2008ஆம் ஆண்டு நடந்த ஒரு மேட்ச்சில் 148 டாட் பால்ஸ் பதிவாகி இருக்கு. இதுதான் T20 வரலாற்றிலேயே பதிவான அதிகூடிய டாட் பால்ஸ் எண்ணிக்கை. இப்படி அதிகமான டாட் பால்ஸ் ஏன் பதிவாகுது? அப்போ மைதானத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்கான்ற விமர்சனம் கடுமையாக முன்வைக்கப்பட்டிருந்தது. அதுலேயும் குறிப்பாக இப்போ சவுத் ஆப்பிரிக்காவை எடுத்து பார்க்குற நேரத்தில் பவர் பிளேயில் சவுத் ஆப்பிரிக்கா பெற்றுக்கொண்டிருக்கிற இந்த மேட்ச்சில் பெற்றுக்கொண்ட ஓட்ட எண்ணிக்கைன்றது அவங்களுடைய 2வது குறைஞ்ச ஓட்ட எண்ணிக்கையாக வரலாற்றில் பதிவாகி இருக்கு. அப்போ ஏதோ ஒரு பிரச்சனை மைதானத்தில் இருக்குது. இப்போ இந்த வேர்ல்ட் கப் மேட்சை பொறுத்த வரைக்கும், டூர்னமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் வெஸ்ட் இண்டீஸ்லையும் அமெரிக்காவிலையும் நடத்தப்படுது. 55 போட்டிகள் நடத்தப்படுது. 20 டீம்ஸ் இதில் விளையாடுறாங்க. இந்த 55 போட்டிகளும் வெஸ்ட் இண்டீஸில் 4 மைதானங்கள்லையும் அமெரிக்காவில் 3 மைதானங்கள்லையும் விளையாடப்பட இருக்கு. பெரும்பாலான போட்டிகள் வெஸ்ட் இண்டீஸில் தான் நடத்தப்பட இருக்கு. 29ஆம் தேதி, இந்த 1ஆம் தேதியிலிருந்து 29ஆம் தேதி வரைக்கும் மேட்ச் நடக்க போகுது. 29ஆம் தேதி ஃபைனல் பார்படோஸில் நடக்க இருக்கு. அப்போ பெரும்பாலான போட்டிகள் வெஸ்ட் இண்டீஸில் நடக்கிறதால பெரிய பிரச்சனைகள் இருக்காது. ஆனால் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் 3 மைதானங்களில் இந்த போட்டிகள் நடக்க இருக்கு. குறிப்பாக ஃப்ளோரிடா, டெக்சாஸ், நியூயார்க். இதுலையும் ஃப்ளோரிடா, டெக்சாஸை பொறுத்த வரைக்கும் பெரிய பிரச்சனைகள் உருவாகிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஏன்னு சொன்னால் அங்கே இருக்கிற டர்ஃப்ன்றது, அந்த மேட்ச் விளையாடுற விக்கெட்ன்றது இயற்கையானது. மற்ற நாடுகள் எப்படி இருக்கோ அதே மாதிரியான, இப்போ இந்தியாவிலையும் இலங்கையிலையும் இயற்கையான டர்ஃப் தான் இருக்குது. பந்து வீசுகிற அந்த ஆடுகளம் இதே மாதிரியானது தான் டெக்சாஸ்லையும் ஃப்ளோரிடாவிலையும் இருக்குது. ஆனால் இந்த சவுத் ஆப்பிரிக்கா ஸ்ரீலங்கா மேட்ச் நேற்று நடந்த ஆடுகளம், அந்த மைதானம்ன்றது ஒரு சிக்கலுக்குரிய மைதானம். இந்த மைதானத்தில் தான் இப்போ இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் வார 9ஆம் தேதி ஒரு மேட்சும் கூட நடக்க இருக்கு. நியூயார்க் மைதானம் சம்பந்தமாக மேட்ச் ஆரம்பமாகிறதுக்கு முதல்லையே நிறைய கேள்விகள் முன்வைக்கப்பட்டிருந்தது. ஒரு சர்ச்சை கூட வெடிச்சிருந்தது. ஐசிசி அதுக்கு பதில் சொல்லும் போது இந்த பிச் சம்பந்தமாகவோ மைதானம் சம்பந்தமாகவோ எந்த ஒரு டீமும் பயம் கொள்ள தேவையில்லைன்னு சொல்லி ஒரு விளக்கத்தை கொடுத்திருந்தது. என்ன சொன்னால், இங்கே இருக்கிற அந்த கிரவுண்டாக இருந்தாலும் சரி, அதில் இருக்கிற பிச் டர்ஃபாக இருந்தாலும் சரி, தற்காலிகமானது. இன்னும் ஒரு இடத்திலிருந்து கொண்டு பொருத்தப்பட்டிருக்கு. இது நிரந்தரமான ஒரு கிரவுண்ட் கிடையாது. குறிப்பாக இந்தியா, ஸ்ரீலங்கா மாதிரியான நாடுகளில் ஒரு பிச் இருக்குது, அந்த டர்ஃப் இருக்குன்னு சொன்னால் சர்வதேச போட்டிகள் நடத்தக்கூடிய அளவுக்கு அது உகந்த ஒரு மைதானமாக, உகந்த ஒரு டர்ஃபாக இருக்கும், நிரந்தரமானதாக இருக்கும். அந்த இடத்துலையே இயற்கையாக அது உருவாக்கப்பட்டதாக இருக்கும். இந்த நியூயார்க்கில் உருவாக்கப்பட்டிருக்கிற டர்ஃப், அந்த ஆடுகளம்ன்றது ஆஸ்திரேலியாவிலிருந்து கொண்டு வரப்பட்டிருக்கு. புத்தரையாக இருந்தாலும் சரி, இந்த டர்ஃபாக இருந்தாலும் சரி, அடிலைட்லேருந்து கொண்டு இங்கே பொருத்தப்பட்டிருக்கு. அந்த இடத்துல ஒரு மைதானமே இருக்கவே இல்லை. இந்த டூர்னமெண்ட் முடிஞ்சதுக்கு பிறகு நியூயார்க்கில் அமைக்கப்பட்டிருக்கிற மைதானம்ன்றது அகற்றப்படும். குறிப்பாக லாஸ் வேகாஸில் நடந்த ஃபார்முலா 1 காரோட்ட பந்தயத்துக்கு பயன்படுத்தப்பட்ட இருக்கைகள் தான் அந்த இடத்துல கொண்டு பொருத்தப்பட்டிருக்கு. இந்த டூர்னமெண்ட் முடிஞ்சதுக்கு பிறகு லாஸ் வேகாஸுக்கு திரும்ப அதெல்லாமே, அந்த செட் எல்லாமே கொண்டு போகப்படும். இதுக்காக $30 மில்லியன் செலவு செய்யப்பட்டிருக்கு. இந்த அளவு பெருந்தொகை செலவு செய்யப்பட்டிருந்தாலும் அது எல்லாமே திரும்பவும் கொண்டு போகப்படும். எப்படி இன்னும் ஒரு இடத்திலிருந்து கொண்டு பொருத்தப்பட்டிருக்கிற பிச்சுன்றதால அதிகமான பவுன்ஸ் இருக்கும் என்று சொல்லி ஏற்கனவே விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தது. இந்த கிரவுண்ட்ல தான் இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் இடையில பயிற்சி போட்டி கூட நடத்தப்பட்டிருந்தது. அந்த சந்தர்ப்பத்திலேயும் போல் அதிகமாக பவுன்ஸ் ஆனதை பார்க்க முடிஞ்சது. போட்டி ஆரம்பமாகிறதுக்கு முதல்லையே இந்த மாதிரியான சர்ச்சைகள் உருவாகி இருந்தது. அதில் இருக்கிற புத்தரைகள் சம்பந்தமா நிறைய கேள்விகள் இருந்தது. பூங்காவில் பயன்படுத்தப்படுற புத்தரைகள் எப்படி சர்வதேச
சர்வதேச கிரிக்கெட் ஒரு போட்டியை நடத்தக்கூடிய அளவுக்கு உகந்ததாக இருக்கும் என்று சொல்லி சில விமர்சனங்கள் கூட ஏற்கனவே முன்வைக்கப்பட்டிருந்தது. மெச்சை பார்த்துருந்தீங்கன்னு சொன்னால் தெரிஞ்சிருக்கும். இதுவரைக்கும் நடந்த அந்த மைதானத்தில் நடந்த மெச்சை பார்த்துருந்தா நல்லாவே தெரிஞ்சிருக்கும். போல் ஒரு இடத்துல விழும்போது மற்ற சர்வதேச போட்டிகள் நாங்கள் இதுவரைக்கும் பார்க்குற போட்டிகளில் போல் விழுந்து அப்படியே உருண்டு ஓடிக்கொண்டிருக்கும் ஃபாஸ்ட்டாக. ஆனால் இது அப்படியான ஒரு தன்மையாக இருக்காது. போல் எந்த இடத்துல போய் விழுதோ அதிகமான மணல் அதிலிருந்து தெறிக்கிறத நீங்கள் சில நேரங்களில் பார்த்துருப்பீங்க. போல் விழுற இடத்துல அந்த போல் பதிஞ்சிருக்கும். உருண்டு ஓடுற தன்மைன்றது குறைவாக இருக்கும். அதே நேரத்தில் கிரிக்கெட் வீரர்கள் பவுண்டரியை தடுக்கிறதுக்காக ஃபீல்டிங் பண்ணுற நேரத்தில் டைவ் பண்ணுவாங்க. இந்த மாதிரியான செயற்கையாக அமைக்கப்பட்டிருக்கிற புத்தரையில் டைவ் பண்ணுறது கடுமையானதாக இருக்கும். சில நேரங்களில் உபாதைகள் ஏற்படுறதுக்கான சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்கும். இந்த நேற்றைய மேட்ச்சில் கூட அந்த மாதிரியான தன்மையை பார்க்க முடிஞ்சுது. முழங்காலில் உபாதை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. டைவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் பெரும்பாலும் குறைவுன்றதும் இந்த மைதானத்தில் இருக்கிற மிக முக்கியமான குறைபாடுகள். இந்த மாதிரி சிக்கலுக்குரிய ஒரு மைதானத்தில் தான் ஸ்ரீலங்கா சவுத் ஆப்பிரிக்கா மேட்ச் நடந்திருக்கு. வெறும் 77 ஓட்டங்களை மட்டும் இலங்கை அணி பெற்றுக்கொள்ளுது. அந்த வெற்றி இலக்கை கடக்கிறதுக்கு 17வது ஓவர் வரைக்கும் சவுத் ஆப்பிரிக்கா போராட வேண்டிய ஒரு நிலைமை உருவாகி இருந்தது. வரப்போற 9ஆம் தேதி பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையில அதே மைதானத்தில் ஒரு போட்டி நடத்தப்பட இருக்கு. அதுக்கு முதல்ல அந்த மைதானம் சீரமைக்கப்படுமா இல்லாட்டி இதே மாதிரியான ஒரு நிலைமை தான் இருக்குமான்றது தெரியாது. என்ன நடக்கும்ன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னும் ஒரு காணொலியில் இன்னும் ஒரு தகவலோட சந்திக்கலாம். வணக்கம்.